என்னப்பா தலையில கட்டு, என்னாச்சு? அப்பா அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு சின்ன அடிதான். புருஷனும் பொண்டாட்டியும் அங்கேயும் போய் சமூக சேவை செஞ்சு வாங்கின அவார்டு பா இது. என்னப்பா சொல்றா உங்க அக்கா? எங்க கூட ரிசார்ட்ல இன்னொரு குடும்பமும் வந்திருந்தாங்க மாமா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஹெல்ப் பண்ணும்போது இவருக்கு அடிபட்டுருச்சு. அது ஒரு பெரிய கதை மாமா. நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன், ஓகேவா? ஆமா ஆமா, கதை விடுறதுல தான் சார் எக்ஸ்பர்ட் ஆச்சே, சொல்வாரு. வந்ததுமே ஆரம்பிச்சிட்டா. ஏன்பா அம்மா எங்க? நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, அம்மாவை பார்க்கல. எதுக்குமா? உங்க அம்மா கிட்ட நீ ஏதாவது புதுசா கதை சொல்ல போறியா? கரெக்ட் மாப்பிள, வெண்ணிலாவை நீங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஜீவனா சும்மாவா? மாப்பிள நம்ம இங்க நிக்க வேணா, வா. மாப்பிள நீ அந்த பையடு. என்ன ஸ்மெல் இது? பலாப்பழம் மாதிரியே இருக்கு. பலாப்பழம் மாறி இல்ல, பலாப்பழம் தான். அது அங்க மலை கிராமத்து மக்கள் கொடுத்தது. தேன், பலா, மிளகு, கிழங்கு வகைகள்னு மலையில இருக்கிற தரமான பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சூட்கேஸ் எடுத்துக்க. நான் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுவா. எடுத்தாச்சு. இது அத்தனையும் அவ்வளவு ஆசையா அவங்க கொடுத்து விட்டாங்க மாமா. வெண்ணிலா இது கொஞ்சம் புடியா? உஷாரு. செல்லம், எப்படிமா இருக்க? உங்களையும் அப்பாவையும் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். பட் ஓகே. சித்தி, தாத்தா, கதிர் மாமா கூட எல்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு. சரி சரி குட்டி, நான் இங்க இருக்கேம்மா. மதி, அப்பா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இன்னும் உள்ள நிறைய இருக்குமா. எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பாப்போம். ஒரு முழு பலாப்பழத்தை இப்போதான் நான் பாக்குறேன். அப்படியா? ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. இது உடைச்சாதான் உள்ள நம்ம சாப்பிடுற பலாப்பழம் இருக்குமா? ஆமாடா இருக்கும். ஆமா மதி, அத உரிச்சு எடுக்கிறது தான் பெரிய வேலையே. எனக்கு தெரிஞ்சு நல்லா பழுத்து இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டே உரிச்சிடலாம். மகா, பாபு கார் வேணும்னு கேட்டான், நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. ரொம்ப வெயிட்டா இருக்கு, எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாமா? சரி, என்கிட்ட கொடு. கொடு மாப்ள. ஹை, செடி கூட வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வெயிட் பாது. இது என்ன செடி? இது ரொம்ப அபூர்வ சக்தி வாய்ந்த செடி. இதுல நம்பிக்கைங்கிற பூ பூக்கும்னு சொன்னாங்க. உன் செட்டப் எதுவும் இங்க செல்லாது. அம்மா மட்டும் வரட்டும் இருக்கு உனக்கு. அம்மா அம்மா எங்கன்னு கேட்டா யாராவது பதில் சொல்றீங்களா? உங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்கா. நல்ல நேரத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்களே. வாங்க நம்ம உள்ள போலாம். வாப்பா, முதல்ல கொண்டு போய் பலாப்பழத்தை வாமா. போங்கப்பா. ஏய் வெண்ணிலா. அம்மா வாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் அத்தை. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. வாங்க மாப்ள. என்ன தேர்ற? மகாவியும் செல்வத்தையும் தானே? ஆமா. செல்வம் காரை பாபு வீட்டுல விட்டு வரதுக்கு போயிருக்கான். மகா உள்ள இருக்கா. என்னது உள்ள இருக்காளா? எல்லாரும் வெளியே தானே இருக்கீங்க, அவ மட்டும் உள்ள போயிட்டாளா? யார கேட்டவ உள்ள போனா? யார கேட்டு மகா உள்ள போனோம்? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? இருங்க வரேன். கௌரி சொன்னா கேளு. கௌரி காட்டுமல்லி மாதிரி நல்ல மனசு இருக்கிற பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணி இந்த செடியை கொடுத்திருக்கா. அத உன்னோட வாக்காவே நான் நம்புறேன். அந்த வாக்கு நிறைவேறி இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும். அத்தையோட மனசு சந்தோஷமா குளிரணும். ஏ மகா, யார கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? வாடிங்க. என்னாச்சு? வா வெளியே. என்னாச்சு? வெளியே வா சொல்றேன். வான்னு சொல்றேன்ல. அத்தை, என்ன பண்றீங்க? ஏய் கௌரி, என்ன பண்ற? மொத்தமாவே முத்தி போச்சா உனக்கு? நீங்க பேசாதீங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இது வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பி போயிட்டே இருக்கணும்.
எதுக்கு போகணும், எங்க போகணும், நான் எதுக்கு இங்க இருந்து போகணும்? ஏன்னா உனக்கு இந்த வீட்ல வாழறதுக்கு தகுதி இல்ல, அதனாலதான் சொல்றேன். தகுதி இல்லையா? என்ன தகுதி இல்ல?